நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொண்டக்காய் வத்த குழம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோடய லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா சட்டியில் வந்து செய்வாங்க. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் பர்சனலாக வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பாட் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து சட்டி தான் நான் பர்சனலாக இதுக்காக போய் நான் வாங்கலை. ஸோ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பட் நான் வந்து சொண்டக்காய் வத்த குழம்பு நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். ஸோ எண்ணெய் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய எப்பவுமே வந்து கார குழம்புக்கு வத்த குழம்புக்கு அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புளி குழம்புக்கு அதுக்கெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் போடணும். ஸோ அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா முழுசாக இருக்கும். ஸோ இது வந்து தட்டிட்டு போனால் இதில் வந்து விதை வந்து வரும். அந்த விதையை வந்து எடுத்துடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போடலாம். இது வந்து போட்டு வதக்கிறதுனால என்ன ஆகும்னாக்கா நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இது வதக்கிட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக வளர்ந்தாலும் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ வெங்காயம் அப்புறமா ஒரே ஒரு பூண்டு அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ தேங்காய் போட்டால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், திக்னஸும் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக ஸோ இது வந்து நல்லா வதங்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வதங்கி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வதங்கிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எடுத்துடலாம். ஒரு பவுல் வந்து ஷீட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து எடுத்து வச்சு வந்து பார்த்திங்கன்னா கடுகு வந்து ஆட் பண்ணலாம். கடுகு இது வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீரகம், வத்த குழம்புக்கோ கார குழம்பு எல்லாமே கொஞ்சம் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் ஆட் பண்ணோம். அப்போ தான் டேஸ்ட் நல்லா வந்து வதங்கி இருக்குது. நல்லா வந்து வதங்கி ஸோ இந்த ஸ்டேஜ் நல்லா வதங்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நல்லா வந்து வதக்கணும். பச்சை வாசம் போடுறதுக்கு நல்லா வதக்கணும். இது பார்த்திங்கன்னா பெருங்காயம் ஸோ அரைச்சி வச்சு டொமேட்டோ பியூரி வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா வந்து வதக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சுண்டைக்காய் வந்து வறுத்து வச்சு சுண்டைக்காய் வந்து ஆட் ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி வந்து கலக்கிடலாம். மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கலக்கிடலாம். இன்னும் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். நல்லா பச்சை வாசம் போடுறதுக்கு நல்லா வதங்கணும். நல்லா உப்பு வந்து ஆட் பண்ணலாம். நல்லா வந்து வதக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் புளி கரைச்சி தண்ணி வந்து நம்ம வந்து இது விட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சிம்லே வந்து வைக்கிறேன். பொரியல் வந்து எப்படி செய்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா எண்ணெய் ஊற்றி கடுகு போடுவோம், கடலைப்பருப்பு போடணும். ஸோ பூண்டு பீட்ரூட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கணும். ஸோ பெருங்காயம், உப்பு, மிளகாத்தூள் நல்லா வந்து வதக்கிக்கணும். ஸோ நல்லா வந்து வதங்கணும். விசில் போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா விசில் வர வரைக்கும் வைக்கணும். ஒரு 3-4 விசில் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணலாம். விசிலெல்லாம் வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போல்லாம் கிட்ட பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இறக்கும் போது இந்த தேங்காய் துருவல் வந்து இது வந்து ஆட் பண்ணி ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இது வதக்கிட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு செம்ம எம்மியாக இருக்கும். ஸோ எஸ்பெஷலி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஷ்ஷன்னா இதுதான். பீட்ரூட் வந்து இப்படி பெரட்டினா தான் எங்கள் வீட்டில் பிடிக்கும். ஸோ 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து கொச்சி இந்த பக்கம் வந்து வத்த குழம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொரியல் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது செய்யறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஈஸி. ஸோ ஆயில் வந்து போட்டுருக்கோம். ஆயில் வந்து நல்லா காயிட்டோம். கடுகு, சீரகம், கருவேப்பிலை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொத்தமல்லி அண்ட் தென் டமாட்டோ ரெண்டுத்தையும் போட்டு வந்து அரைச்சிருக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி போடுறதுனால டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் இது. ஸோ நல்லா வந்து இதை போட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கலாம். ஸோ பெருங்காயம் பார்த்திங்கன்னா ஸோ இதை நல்லா வதக்கணும். இது வந்து போடலாம். ஸோ இதை பற்றி நல்லா வந்து
வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி இல்லையா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். அப்படியே ஸ்டீம் பண்ணி வச்சிடணும். சூப்பராக இருக்கும் அந்த வாழைக்காய் ஃப்ரை. பேரிக்காய் ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. நான் வந்து குக்கரில் தான் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ குக்கரில் வந்து தான் செய்ய போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து போடலாம். தண்ணி போட்டு நல்லா வந்து காயட்டும். எண்ணெய் வந்து போட்டு நல்லா வந்து காயணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா கடுகு சீரகம் வந்து ஆட் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து போடலாம். நெக்ஸ்ட் வந்து ஆனியன் வந்து போடுறோம். நல்லா வந்து வதங்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டமாட்டோ வந்து ஆட் பண்ணலாம். டமாட்டோ ஆட் பண்ணிவிட்டு இதுவும் வந்து நல்லா வதங்கணும். ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னாக்கா ஆனியன் பராத்தா வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஆனியன் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா போடணும், கொத்தமல்லி, அண்ட் தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக, அண்டு பெருங்காயம், மஞ்சள் பொடி, நம்ம வந்து பார்த்திங்கன்னா சால்ட், தேவையான அளவுக்கு சால்ட், ஸோ கடல மாவு, கரம் மசாலா ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணிட்டு போட்டுக்கிறோம். ஸோ இது வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். அது அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சிடலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவு வந்து கலக்காச்சு. ஸோ ஒரு 5 to 10 minutes இருக்குது. சப்பாத்தி பண்ணிக்கிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஷாம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். ரொம்ப சிம்பிள் ஈஸியான மெத்தடில். இது வந்து பார்த்திங்கன்னா பூந்தி கொட்டை. இதில் வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் இருக்கும், அது வந்து உடச்சி வந்து எடுத்துடணும். அப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பிசன் இது வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஹாட் வாட்டர் வந்து இது வந்து ஓவர் நைட் வந்து சோக் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ ஹாட் வாட்டரே வந்து போடணுமானாக்கா சீக்கிரமாக வந்து ஊறும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா 2 days ஆகும் டைமு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட் வந்து சோக் பண்ணி வச்சிடறேன் அப்படியே. ஸோ இந்த ஹாட் வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சீக்காக்காய் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஊறத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ தட் நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சீக்காக்காய். ஸோ இந்த நாட்டு சீக்காக்காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சோக் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணி தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஓவர் நைட் வந்து சோக் பண்ணிச்சேன்னா நம்ம வந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி வந்து நான் சொல்லிடுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னாக்கா இது வந்து வித் சீட்ஸோடு சேர்த்து நான் வந்து 1/4 kg எடுத்தேன். சிம்பிள் ஃபார்முலா வந்து சொல்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1/4 kg அளவுக்கு சீக்காக்காய் 1/4 kg எடுத்துக்கினாக்கா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பூந்தி கொட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1/4 kg எடுத்துருக்கோம். வித் சீட்ஸ் ரிமூவ் பண்ண பிறக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நொரப்பாதம் அதிகமாக இருக்கும். இது வந்து நொரப்பாதம் வந்து கம்மியாக இருக்கும். அதில் வந்து பார்த்தா பாதாம் பிசனும் இது வந்து ஆட் பண்ணிவிட்டு ஓவர் நைட் வந்து சோக் பண்ணி வைக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா ஓவர் நைட் சோக் பண்ண பிறகு என்ன ப்ராசஸ்ன்னு நாளைக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இது பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஈஸி. இது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுறது அப்படின்னு வந்து தெரியறது கிடையாது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணணும் அது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூப்பரான நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா சீக்காக்காய் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஓவர் நைட் வந்து சோக் பண்ணி வச்சோம் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஊறி இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஊறணும். அப்புறமா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து சூப்பராக வந்து ஊறி இருக்குது. ஸோ இது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாம்பு வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜஸ்ட் வந்து இப்படி போடுங்க. போட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து நல்லா வந்து அரைச்சிடணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்சியில் வந்து மசிஞ்சிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து மசிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பவுலுக்கு வந்து நான் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து கூக்கிடிக்காய் அப்புறம் பாதாம் பீசன் போட்டுக்கிறோம் இல்லையா. ஸோ அது வந்து இதில் வந்து போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்சியில் வந்து அரைச்சிடணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சிங்கன்னா கெட்டு போயிடும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு அது வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறது கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா இதுக்காண்டி ஆட் பண்ணலன்னா ப்ரிசர்வேட்டிவ்க்காக ஒரு நம்ம வந்து ஆட் பண்ணோம். ஃபஸ்ட் லாஸ்ட் வந்து அது எப்படி எவ்வளோ ஆட் பண்ணோம் அப்படின்னு நான் வந்து காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாதாம் பீசன்னு அப்புறமா கூக்கிடிக்காய் போட்டுக்கிறோம் இல்லையா. அது பாருங்கள் இந்த கலருக்கு வந்து வந்துருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதே சேம் ப்ராசஸில் தான் வந்து ரெடி பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா
ஓகே, நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ் பண்ணணும், இல்லைனா வந்து ஸ்பாயில் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா அப் டு 1 இயர் வரைக்கும் கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிட்ரிக் பயோ என்ஜைம், இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நேச்சுரலாக ரெடியாக வந்து தான். இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதை ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா நிறைய நாள் வந்து ப்ரிசர்வேட்டிவ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து இப்போ ஆட் பண்ணலாம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிடுறேன். இதே போதும். இதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ப்ரிசர்வேட்டிவ் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு பாட்டிலுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வேண்டியது தான். நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பாட்டிலில் வச்சு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி போகிறோம். சூப்பராக வந்து அப் டு 6 months வரைக்கும் கூட இருக்கும். இதில் வேணா வேப்பம் தயை, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆம்லா அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணல, அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்.